நம்மளுக்கு இப்படி அதிரடியா இருக்குது. எவ்வளவு செய்துக்கிறேன் மறு ஆட்சியே கிடையாதுங்க. அடுத்து எங்க அண்ணன் விஜய் தான் அடுத்த சிஎம் தான். அவர் தான் டிவிக்கே தான் அடுத்த சிஎம். டிவிக்கே தான். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்கிறேன்னு. அது உண்மை, 100க்கு 100. நாங்களும் வந்து லேடிஸ், நான் புருஷன் இல்லாத கஷ்டப்பட்டேன் என் 2 பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு. தனியா நின்று நான் என் பிள்ளைங்களை காப்பாத்தினேன். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வெளியே வந்துக்கிறேன். எந்த கட்சியும் எனக்கு பிடிக்காது. நான் அரசியலுக்கு போக மாட்டேன், எதுக்குமே போனது கிடையாது. நான் என் வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருப்பேன். இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவரை நான் பார்க்கறதுக்கு வந்துக்கிறேன்னா அதுக்கு காரணம் மாறி மாவட்டம் எங்கள் மணலியில். அவரால் தான் நான் வெளியே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால தளபதி வரணும். நாங்கள்லாம் தளபதி எதிர்பார்க்குறோம். பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். தளபதி தான் அடுத்த டிவிக்கே தான் ஆட்சி. முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர். அவர் லேப்டாப் கொடுக்குறாரு பசங்களுக்கு, தேர்ட் இயர் பசங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு இருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் போன வருஷம் படித்த பசங்களாம் தெரியலையாம்மா அவர் கண்ணுக்கு? ஏன் கணக்கு எடுக்க தெரியாதா? கவர்மெண்ட்ல கணக்கு எடுக்க தெரியும். போன வருஷம் +2 முடிச்ச பசங்க யார் என்னான்ட்டுன்னு தெரியும். ஏன் அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்க தெரியாதா? தேர்ட் இயர் பசங்க மட்டும் ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கு, அதனால இப்போ கொடுத்தா எலெக்ஷனில் ஓட்டு போடப்பன்னு கொடுக்குறாரு. அது மட்டும் நடக்காது. எல்லா பிள்ளைங்களும் இப்போ புத்திசாலி பிள்ளைங்க தான். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும், தெரியாத யாருக்கும் இல்லை. அவர் பண்ணது முதல் தப்பு இது. அவருக்கு ஓட்டு போடாங்கன்னு நினச்சாரு, அவருக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு தெரியாத போச்சு. அவர் இதை பார்த்தாருன்னா அது புரிஞ்சுக்கின்னு இருக்கிற பசங்க எல்லோருக்கும் நல்லது செஞ்சாலே போதும். எந்த நாளையே செஞ்சது கிடையாது இது வரலாம். இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஒரு ஸ்கூல் போகிற பசங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிறுத்துறது இல்லை. ஸோ அந்த இடத்துல பஸ் எடுக்கும்போது பசங்க வந்து படிப்பு பாதிக்கப்படுது. எந்த இடத்துலையுமே ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கும் சரி, ஒரு எமர்ஜென்சி மருத்துவமனைக்கு போகிறதுக்கும் சரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ பிங்க் பஸ்ஸுன்னு இல்லை சார், எல்லா பஸ்ஸுலுமே எங்கள் தளபதி வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக போகிற இலவசம். நாங்கள் அது இலவசம் சொல்லலை, மற்றவங்களாம் இலவசம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எங்கே போகிறதுக்குமே நாங்கள் எல்லா இடத்துக்குமே இலவசமாக போகிறோம். ஏங்க உங்களுக்கு ஒன்று புரியுதா? ஸ்டாலின் சார் இருக்காருல்ல, அவர் நிதி நெருக்கடி எதனால் வந்துச்சுன்றீங்க? அவங்க வீட்டுக்கு சேர்த்து வச்சுக்கினார், அதனால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இவர் வந்து எங்கள் மக்களுக்காக செலவு பண்ண நினைக்கிறார், நிதி நெருக்கடி ஏற்படாது. ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஓகேங்களா? செலவு பண்றதா இருந்தா நிதி நெருக்கடி வரவே வராது. தன்னுடைய குடும்பத்துக்கும் ஸ்மாரிஸ்க்கும் சேர்த்து வைக்கிறதுனால மட்டும்தான் இந்த நிதி நெருக்கடி வருது. அதனால எங்களுக்கு வரவே வராது. எங்க அண்ணன் கரெக்டா சொன்னது எல்லாமே செய்வாங்க. பெண்களுக்கும் சரி, பெண் குழந்தைங்களுக்கும் சரி, சொன்னது எல்லாத்தையுமே எங்க அண்ணன் கரெக்டா செய்வாரு. இவங்க நிதி நெருக்கடின்னு சொல்லிட்டு ஒரு மேம்பாலம் கட்டினா அத்தனை கோடிக்கு சொல்றாங்க. ஏதாவது ஒரு இதுக்கு கணக்கு ப்ராப்பரா காட்டியிருப்பாங்களா? அப்போ நீங்க இவ்வளோ பணம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 18 லட்சம் ரூபாய் செலவுன்னு ஒரு சின்ன ஒரு ரோடுக்கு காட்டுறாங்க. ஆனால் அதுக்கான செலவு 18 லட்சம் 18 கோடின்னு இருக்குமா? நீங்கள் கோடி கணக்கில் செலவுன்னு தான் காட்டுறாங்களோ ஒழிஞ்சு எதுக்கான ப்ரூஃபும் அவங்க இது வரைக்கும் காட்டினது கிடையாது. அப்போ நிதி நெருக்கடி வராமல் என்ன செய்யும்? மக்களோட வரி பணத்தை மக்களுக்காக கரெக்டான முறையில் செலவு பண்ணால் நிதி நெருக்கடி வர வாய்ப்பே கிடையாது. இப்போ இவர் 6 சிலிண்டர் ஃப்ரீன்றது வந்து ஃப்ரீன்னு சொல்லலை, எங்களோட வரி பணத்தில் எங்களோட இதில் தான் எங்களுக்கு அவர் தரேன்னு சொல்கிறார ஒழிஞ்சு அவர் இலவசம்னு சொல்லலை. அதை வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க, அவங்க பண்ண மாதிரியே பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதை விட படிக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி தொகை, விலைவாசி கம்மி பண்ணுறது, சாராய கடை ஒழிக்கிறது, கஞ்சா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே இவரே சொல்லிட்டாருன்னு ஒரு வருத்தம் இருக்குது. எப்படி செயல்படுத்தணும்? வாக்குறுதி கொடுத்தா செயல்படுத்தணும், அவங்கள மாதிரியே பண்ணக்கூடாது. எல்லாரும் இவரை நம்பி மக்கள் நாங்கள் காத்துட்டு இருக்கோம். உயிரை கூட கொடுப்போம், எங்கள் தம்பி விஜய்க்கோசம் உயிரை கூட கொடுப்போம். ஆனால் வாக்குறுதிகள் அதிகமாக கொடுத்துருக்காரு. எல்லாம் நிறைவேற்றணும், மக்களை சோம்பேறியாக ஆக்கக்கூடாது. அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு. அந்த படித்த படிப்புக்கு படிக்கிற பசங்களுக்கு நல்ல இது பண்ணணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணணும். சீர்வரிசெல்லாம் ஓகே. 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாங்க? 15,000 எப்படி கொடுப்பாங்க? 1 கிராம் தங்கம் 1 சவரம் எப்படி கொடுப்பாங்க? அது விலைவாசி அவங்க தப்பு பண்ணுறாரு. அது வேண்டாம். என் தம்பி அப்படி பண்ணக்கூடாது, அவர் அப்படி பண்ணக்கூடாது. சாராய கடை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கணும். மக்களுக்கு வந்து விலைவாசி கம்மி பண்ணாலே போதும், அவங்க அங்கே உழைச்சி நாங்கள் மேன்மைக்கு வந்துடுவோம். ஆனால் எங்கள் ஓட்டு தம்பி விஜய்க்கு தான். பெண்களுக்காக எல்லாம் செய்கிறாரு. பெண்களுக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களோட தங்கச்சிக்காகவும் அவங்க அக்காவுக்காகவும் எல்லாம் சரி. இத்தனை நாள் வந்து இவங்க வந்து வெறும் ஓட்டு மட்டும் வாங்கிக்கின்னு நாங்கள் கொடுக்குற காசு தான் அவங்க எங்களுக்கு திருப்பி எல்லாம் செஞ்சாங்க.
நிஜமாலே கேஸ் ரேட்லாம் எவ்வளோ, வீட்டில் அம்மா அப்பா இல்லாதவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அண்ணா இந்த திட்டத்தை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. 50 வருஷமா 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 50 லட்சமா ஆட்சி அமைச்சு இந்த 10 லட்சம் கடனை என் தளபதி வந்து ஒழிச்சா போதும், எல்லா தமிழ்நாடும் தரமாயிடும். என்ன நடந்தாலும் விசிலுக்கு தாங்க எங்க ஓட்டு, எங்க குடும்பத்தால விசிலுக்கு தான் ஓட்டு. என்னோட ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய் அண்ணா தான். நான் தினமும் பஸ்ல போறேன் வரேன், ஆனா ஒரு பாதுகாப்பு இல்ல. நான் நிறைய இடத்துல பாக்குறேன், ஒரு பாதுகாப்புமே இல்ல. அதுக்காகவே விஜய் அண்ணாவை அமைக்கணும், டிஎம்கே ஒழிக்கணும், ஓம் சக்தி பராசக்தி டிஎம்கே ஒழிக்கணும். அதான் என்னோட வாக்கு. ஓட்டு உரிமை இருக்கிறதுனால தான் நான் இங்க வந்தேன், இல்ல வந்திருக்க மாட்டேன். நன்றிண்ணா. ஓம் பராசக்தி என்னது ஓம் பராசக்தி திமுக தீய சக்தி திமுக ஒழிக. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு எல்லாமே வழங்குறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சூப்பரான திட்டம், தாய்மாமன் திட்டம், பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிர திட்டம், நிறைய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு. இது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதனால கண்டிப்பா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா டிவிகே மட்டும் தான், நெக்ஸ்ட் எலெக்ஷன் டிவிகே தான் வின் பண்ணும். டிவிகே தான், டிஎம்கே டவுன், டிவிகே தான் வின். இத்தனை நாளா இவங்க என்னென்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. பண்றேன்னு இருக்காரு, பண்ணுவாரு, நம்புவோம். உமன்ஸ் டே அதுவுமா எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா பண்ணுவார். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. அதுவும் இல்லாத உமன்ஸ் டேக்கு சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு மொத்த லேடிஸ்க்கும். எல்லா தமிழ்நாட்டு ஃபுல்லா சூப்பர் கிஃப்ட்டுங்க, யாருமே தர முடியாத ஒரு கிஃப்ட் எங்க அண்ணா கொடுத்துருக்காரு. அதுவே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. டிவிக்கே வர்றது கேரண்டி, சரிங்களா? ஏன்னா வந்து பெண்களோட ப்ரொடெக்ஷன் வந்து அண்ணா மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எவனாலையும் கொடுக்கவே முடியாது. அதை கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன் நான், சரிங்களா? ஏன்னா வந்து எங்கள் ஏரியாவில் வந்து செம்பாக்கத்தில் நான் வந்து தாம்பரத்தில் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு நான் போகிறேன். செம்பாக்கத்தில் இருக்கிற எங்கள் அண்ணா வந்து கேட்குறாரு, என்ன 10:30 மணிக்கு எனக்கு கேட்குறாரு, அம்மா சேஃபாக போயிட்டியா அப்படின்னு. எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கிடையவே கிடையாது, இனிமே வரப்போறதும் கிடையாது. எங்க அண்ணன் மட்டும்தான். கண்டிப்பான திமுக தானே இது பின்னாடி இருக்கிறது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு 2021 உங்களுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் அப்போ சொல்லியிருக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஏன் கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் சொல்லணும்? அது பின்னாடி அவங்க அப்பாவும் போட்டோம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் இப்போ எதுவும் பண்ணலைல்ல. இவங்க தானே திடீர்னு வந்து எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு, அவங்க தானே தெரியும். அவங்க என்ன வேணால் பண்ணட்டோண்ணா, அவர் மேலே என்ன பழி போடட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், எங்கள் அண்ணன் பின்னாடி நாங்கள் நிற்போண்ணா. ஃபுல் சப்போர்ட் எங்கள் அண்ணனுக்கு தானே. இந்த வருஷம் டிவிக்கே தான். இதில் இன்னொன்று என்னன்னா, முருகருக்கு வேண்டியிருக்கேண்ணா. நான் போன தைப்பூசத்தில் வேண்டியிருக்கேன், அண்ணா கண்டிப்பாக சிஎம் ஆனார்னா அடுத்த வருஷம் நான் வேல் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் வேல் குத்துவேன் என் அண்ணனுக்காக. ஓசி பஸ்ன்னு எங்களை கிண்டலத்துனாங்க தீய சக்தி திமுக. இப்போ எங்கள் தளபதி பாருங்கள் வச்சார அவங்களுக்கு ஆப்பு, ஓகேங்களா? நாங்கள் என்றைக்குமே வந்து மக்களுக்கும் சரி எங்கள் தளபதிக்கும் சரி, மகளிர்னாலே எங்கள் தளபதி அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. எங்களுக்கு இலவசம் கிடையாது, இது எங்களுக்கான உரிமை. எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு, இது இலவசமாக நாங்கள் இது பண்ணலை, இது எங்களுக்கான உரிமை. இவங்க கொடுத்துட்டு ஓகேங்களா எங்களை வந்து ஓசி பஸ்ஸுன்னுவாங்க. இதெல்லாம் எது நீங்கள் சொல்லுங்கள்? அண்ணனாவும் எங்களுக்கு அண்ணனாவும் என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமாவும் அவர் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நாங்கள் எதுவுமே நாங்கள் அதுக்கு தடை பண்ணலை. இப்போ டிஎம்கே 4 வருஷமா லேப்டாப் கொடுக்கல, மக்களுக்கு கொடுக்கல, சரிங்களா? இப்போ எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி மாணவர்களை கைவசம், ஏன்னா இளைஞர் பட்டாளம் அனைத்துமே எங்க தளபதி பின்னாடி நிக்குது. அதை ஃபுல்லா மாத்துறதுக்காக அவங்க இப்போ வந்து லேப்டாப் கொடுத்து இது பண்றாங்க. மக்களுக்கு இப்போ மகளிருக்கு எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க? எதனால கொடுக்குறாங்க சொல்லுங்க? அவங்க ஓட்டையும் வாங்க, ஏன்னா பெண்கள் ஓட்டும் ஃபுல்லா தளபதிக்கு இது தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ற கேளுங்க. அவங்க வந்து ஒவ்வொரு இதுவும் இந்த புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி மக்கள் இப்போ ஃபுல்லா தளபதி பின்னாடி இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நம்ம இனி ஆட்சிக்கு வர்றது கஷ்டம்தான்ற ஒரு சூழ்நிலையில இப்போ எல்லாம் மக்களுக்கு கொட்டி கொடுக்குறாங்க. 5000, இதே 5000த்தை நீங்க ஏன் போன பொங்கலுக்கு கொடுக்கல? இந்த பொங்கலுக்கு கொடுக்குறீங்க, போன பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? நிதி நெருக்கடி அப்போ இருந்தது, இப்போ நிதி நெருக்கடி இல்லையா? 9000 கோடி இருந்த கடனை இப்போ எத்தனாயிரம் கோடி கடனாவோ நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த 9000 கோடி கடன் இருக்கு, நீங்கள் கொடுக்க முடியல. இப்போ இத்தனாயிரம் கோடி கடன் இருக்கல, உங்களால் எப்படி மக்களுக்கு கொடுக்க முடியுது?
மக்கள் ஒன்றும் பைத்தியம் இல்லை சார். இவங்க சொல்கிறத இவங்களோட இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து தெளிவாக இருப்பாங்க. இனிமேல் வர ஆட்சி மாறும், மக்களும் மாறுவாங்க. 2026 தளபதி தான், எங்க தளபதி தான். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாதவிடாய் ஒன்று இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். எல்லாருக்குமே அது இருக்குது. நாங்கள் அது எங்கேயும் வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது ஒரு சுத்தமான இதுவாக கிடைக்கிறது இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை எங்கள் உடம்புக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவங்க வந்து பொது விநியோகமாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே கிடைக்கணும், இது பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு கரெக்டாக வரதில்லை. கஷ்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் இதை பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகளை நல்லா நம்ம கவனிக்கணும். பெண்கள் பாதுகாப்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. இது வந்து வேலைக்கு போகிறதோ வேலைக்கு போகாததோ அந்த மாதிரி விஷயத்துக்காக எடுத்துக்கவே கூடாது. நம்ம பெண்களோட பாதுகாப்பு ப்ளஸ்ஸு அடிமட்டத்திலிருந்து தேவைகளுக்கு அவங்களுக்காக தான் இதை தெரியப்படுத்தியிருக்காரு. அதனால் இந்த நலத்திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா விதத்துலேயும் எவ்வளோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான இது நலத்திட்டங்களை நாங்கள் இதை வரவேற்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தளபதி இதை சொல்லியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போக போக இன்னும் அதிகமான இன்னும் நிறைய எங்களுக்கு பயனாக இருக்கும். எங்களுக்கு அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு தான் சொல்லிட்டாங்களே, வரி பணம் முதல்வர் ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக அதை சொல்லியிருக்காங்க. நீங்களே கேட்டுருப்பீங்க, டேக்ஸு ஸ்டாலின் டேக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது எல்லாமே உங்களுக்கே தெரிய வரும். கண்டிப்பாக நான் எங்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வெற்றி நிச்சயம். டிவிக்கே. என் ஃபர்ஸ்ட் ஓட்டே என் அண்ணனுக்கு தான் போட போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. இத்தனை நாள் அண்ணாவை படத்தில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்காக இறங்கி வந்து இவ்வளோ விஷயம் செய்கிறாரு. ஆனால் அவர் மேலே நிறையா பழி மேலே பழி, எவ்வளோ பழி போடுறாங்க அண்ணன் மேலே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பாவங்க அவர். ஆனால் கண்டிப்பாக எங்கள் எல்லா ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான். அவர் தான் 2026 சிஎம். இது எப்பயோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேட்டு யார் வந்தாலும் யார் எது பண்ணாலும் கவலை இல்லை. எங்கள் அண்ணன் பக்கம் நாங்கள் நிற்போம். அவங்களோட தங்கச்சியாக நாங்கள் எல்லாருமே அவர் பக்கம் நிற்போம். ஃபுல் சப்போர்ட் தளபதிக்கு தாங்க. தளபதி கண்டிப்பாக அவர் தான் 2026 சிஎம் ஆவார். அவர் தான் ஆவார். இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாரோட ஓட்டு, அவரோட தங்கச்சி, எங்கள் ஓட்டு, எல்லார் ஓட்டுமே தளபதிக்கு மட்டும்தான். இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க எல்லார் ஓட்டும் அவருக்கு தான். உண்மைக்கு தான் எல்லாம் நிற்பாங்க, அவருக்கு தான் நிற்பாங்க. அவர் தான் உண்மை. அவர் வந்தால் தான் இந்த இது மொத்தமாக மாறுமே. எல்லாமே அவர் வந்தால் தான் சரியாகும். திமுக சரியா இல்லை. திமுக வந்தால் சரியாக இருக்காது. இவ்வளோ வருஷம் என்ன சரியாக இருக்குது? எதுவுமே சரியா இல்லை. அவர் வந்தால் தான் சரியாகும். எல்லாருமே உண்மைக்கு தான் நிற்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எனக்கு ஓட்டு இது இல்லைன்னா ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லார் ஓட்டும் டிவிகே தான். அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், டிவோர்ஸ் கேஸு, அவங்க ஃபேமிலி விஷயம் எது வேணால் இழுக்கட்டுமே. இத்தனைக்கும் கரூர் பிரச்சனை, என்ன வேணால் வரட்டுமே. இத்தனைக்கும் எதுக்கு அவங்களோட ஃபேமிலி இஷ்யூவில் எதுக்கு எல்லாரும் இன்டர்ஃபியூ ஆகணும்? இது அவரோட பர்சனல் தானே. பர்சனல் அவரே டீல் பண்ணிப்பார். எதுக்கு நம்மளாம் தேவலாம் போயிட்டு தேவையில்லாதது. அவர் என்னென்ன நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அவர் வந்தால் என்னென்ன பண்ணுறேன்னு சொன்னார். அவரே சொன்னார்ல, இது ஜஸ்ட் சாம்பிள் தானே. அப்போ அவர் வந்தால் இன்னும் எவ்வளோ பண்ணுவார்? அதை யோசிச்சு எல்லாரும் தளபதிக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. தளபதி தான் ஜெயிப்பார். மக்களுக்கு இன்னும் ஒன்றே என்ன சொல்கிறேன்னா, வாரிசாட்சி அவங்க உட்கார்றதுக்கு நீங்கள் வாரிசு வாரியாக ஓட்டு போடாதீங்க. ஒரு தடவை நீங்கள் மாற்றி ஓட்டு போடுங்க. ஒரு வாய்ப்பை கொடுங்க. நம்ம தலையெழுத்தும் மாறும், இளைஞர்களோட தலையெழுத்தும் மாறும். எத்தனை இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? மதுவிலக்கு ஒழிப்பு கொண்டு வரேன்னாங்க. எந்த மதுவிலக்கை ஒழிச்சிருக்கீங்க? அதால் வருமானம் அதிகமாகுது. பேசுவாங்க, இன்னும் பேசுவாங்க. இது மகளிருக்காக பேசியிருக்காங்க. இன்னும் பேசுவாங்க. பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசுவாங்க. அந்த மதுவை இது வரைக்கும் அவங்க ஒழிச்சிருக்காங்களா? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பம் இங்கே அழியுது தெரியுமா அந்த மதுவால? எத்தனை விதவை பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாம் வந்து இந்த மதுவால, கஞ்சாவால அவ்வளோ இளைஞர்கள் கெட்டு போகிறது. பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் பெண்கள் இப்போ இந்த மாதிரி சீரழிக்கிறதுக்கு காரணம் இந்த போதைப் பொருள் தான். அதை ஒழிச்சிருக்காங்களா? இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, எல்லா இதுலேயும் பேசுகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாசலில் அத்தனை பாக்கெட்டுகள் கிடக்கு. அப்போ அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது? பசங்களோட கவனிப்பும் இல்லை. என்ன ஆட்சி நடக்குதுங்க? ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா? எதுவுமே இல்லை.
இனிமேலும் அவங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தும் பொய்யா மக்களை ஏமாத்துறதுக்கும் இனி வாய்ப்பு இல்லை. வரப்போற ஆட்சி எங்க தளபதி ஆட்சி 2026 டிவிக்கே தான்.